அப்படின்னா, யோர்தான் என்றால் கீழிறங்குதல் என்ற அர்த்தம். இந்த கீழிறங்குதல் இடத்துல தான் இந்த யோவான் ஸ்நானகன் கிட்ட இயேசு தன்னை தாழ்த்தி அவர் ஞானஸ்நானத்தை எடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாதான். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான். அவரை அறிமுகப்படுத்துகிற யோவான் ஸ்நானகன் அவன் சொல்றா, இல்ல இல்ல, நீர் என்னை விட பெரிய ஆள், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதான் நானே வந்திருக்கிறேன், உங்களை அறிமுகப்படுத்த நான் வந்திருக்கிறேன், என்கிட்ட நீங்க ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, உங்ககிட்ட தான் நான் ஞானஸ்நானம் எடுக்குன்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, இல்லப்பா, நான் உங்ககிட்ட தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அந்த இடத்துல அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தி அந்த யோர்தான்ல யோவான் ஸ்நானகன் அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே தான் யார் வர்றா அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்த உடனே இப்ப பிதாவாகிய தேவன் சொல்றார், இவரே நேசகுமாரன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், அவர் நம்மிடத்துல தாழ்மை அதிகமா எதிர்பார்க்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நமக்கு அபிஷேகம் வரல, இன்னும் நம்மளால ஏன் அந்நிய பாஷைகளுக்குள்ள போக முடியல, இன்னும் ஏன் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கல அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிட்ட தாழ்மை இல்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல நம்மகிட்ட தாழ்மை இல்லை. நம்ம சில காரியங்களை நம்ம தாழ்மையா இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையா இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட தாழ்மையா இருக்கிறோம். ஆனா மற்ற காரியங்கள்ல இந்த தாழ்மை, இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? வசனத்துல வாசிக்கிறோம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லா விஷயத்திலையும் எல்லார்கிட்டையும் நாம் உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் உண்மை உள்ள மனுஷன் சொல்லிட்டாரு. உண்மை உள்ளவன் அப்படின்னால எல்லா விஷயத்திலும் உண்மை, இதுல மாத்திரம் நீ உண்மையா இருந்தா நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி இல்லை. யோவான் ஸ்நானகன் கிட்ட இயேசு தன்னை தாண்டி வந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறின பொழுது பரலோகம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாரு. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தாழ்மையை பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இங்க வசனத்தை நீங்க வாசிங்களேன். 16வது வசனத்தை வாசிங்க. 3:16. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சோதரம் இங்கே அந்த யோர்தான்ல அவர் தன்னை தாழ்த்தின பொழுது, அல்லது இந்த யோர்தானுக்குள்ள வந்த பொழுது, அந்த தாழ்மைக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, சோதரம் முதலாவது வானம் அவருக்காக திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் திறக்கப்படுகிறது. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். மூணாவது பிதாவாகிய தேவன் சொல்றார், இவரே நேசகுமாரன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் அந்த தாழ்மைக்குள்ள வரும்பொழுது நமக்காக சில வாசல்கள் தானாகவே திறக்கப்படும். அல்லேலூயா. நமக்காகவே சில வாசல்கள் திறக்கப்படும். நாம் அந்த தாழ்மைக்குள்ள வரும்பொழுது, நமக்குள்ள அந்த தாழ்மை வரும்பொழுது சோதரம் ஆவியானவர் அவர் அவர் விரும்பி நம்ம கிட்ட வந்து அவர் தங்கி இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூணாவது ஆண்டவர் சொல்வாரு, இவன் தான் என் செல்ல பிள்ளை, இவன் தான் என் நேச பிள்ளை, இவனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம போய் கேட்க வேண்டாம், அவரே நமக்கு தருகிறவராய் இருக்கிறார், அவரே நமக்கு வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார், அவரே சோதரம் நம்ம கிட்ட வந்து தங்கி இருக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். காரணம், இந்த யோர்தான் என்கிற தாழ்மைக்குள்ள நாம் வரும் பொழுது சோதரம் அவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று நாம வாசிக்கிறோம். அவருக்கு இங்க ஆரம்பிச்ச இந்த யோர்தான்ல இருந்த அந்த தாழ்மை கடைசி மரணம் வரைக்கும் அந்த தாழ்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. எங்கேயும் போய் நான் யாரு தெரியுமா, நான் என் பவர் என்ன தெரியுமா அப்படி எதையுமே அவர் வெளியே காட்டிக்கிடல. அல்லேலூயா.
இயேசுவை கைது பண்ண வரும்பொழுது கூட பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் காதை அறுத்துட்டான். அப்பவும் ஆடு சொல்லாரு, இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டால் கூட எனக்காக யுத்தம் பண்ண லட்சக்கணக்கான தூதர்கள் வருவார்கள், ஆனாலும் இது தேவ சித்தம் என்று சொல்லி அந்த இடத்துல கூட அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் சிலுவையில அறையப்படும் பொழுது கூட எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க, நீ தேவகுமாரன் இறங்கி வா. கூட இருக்கிற கள்ளன் அவன் சொல்லுகிறான், நீ தேவகுமாரன்னா உங்களையும் என்னையும் ரட்சித்தும் காப்பாத்தும் அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். இயேசுவை அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, துன்பப்படுத்த எல்லாத்துலயும் அவர் எதுவுமே பேசல. அவர் அமைதியா இருந்தார். அல்லேலூயா. அதுதான் ஆவியானவர் விரும்பினார், அதுதான் எதிர்பார்த்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறது இந்த தாழ்மை. அவர் நம்ம கூட வாழணும்னு விரும்புறாரு. விரும்ப போய் தானே நம்மளை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு, விரும்ப போய் தான் நம்மளை அழைத்து இருக்கிறாரு, விரும்ப போய் தானே நம்மளை ரட்சித்து வச்சிருக்கிறாரு, விரும்ப போய் தானே அவர் தன்னுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அந்த கேரக்டர் நமக்கு வேணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பரலோகம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்தை காட்டிலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கு பாருங்க, 17ஆவது வசனத்துல, இவர் என்னுடைய நேச குமாரன். என்ன வார்த்தை சொல்லியிருக்குது? குமாரன். அப்படின்னா அவர் சொல்ல, நான் அப்பா, அவன் என் பிள்ளை. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிறது என்ன அப்படின்னா, நீ அடிமைன்னு சொல்லல, என் வேலைக்காரன்னு சொல்லல, ஸ்தோத்திரம், நீ என் பிள்ளை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. வேலைக்காரன், அடிமை, இவங்க எல்லாம் ஒரு வீட்டில் வேலை பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் மூன்றாவது நபர் தான். இவங்களை இவங்க என் குடும்பத்தில் ஒரு ஆள் அவங்க யாராச்சும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை, இவன் என் பிள்ளை அப்படின்னா என் குடும்பத்துல இவன் ஒருத்தன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னா இவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அப்பா பிள்ளை என்கிற அந்த உறவை அவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சிலர் போய் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் உங்க வேலைக்காரன், ஆண்டவரே நான் உங்க அடிமை, ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நான் உன்னை பிள்ளையா தான்டா பார்க்கிறேன், உன்னை நான் வேலைக்காரனா பார்க்கல. அல்லேலூயா. நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்? பிள்ளையா பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற உறவே இதுதான். நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம், அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம் அல்லது நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா, அவர்கிட்ட போய், அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த உறவா பேசுகிறத அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நம்ம போயிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தெய்வமே, கடவுளே, அது ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணாவது நபரா நிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எங்க நிக்கிறோம்? மூணாவது நபரா. வேலைக்காரி எப்பொழுதுமே எங்க நிப்பாங்க? வெளியே தான் இருப்பாங்க. ஆனா பிள்ளை மட்டும்தான் அப்பா இருக்கிற பெட்ரூம் வரைக்கும், அப்பா இருக்கிற டைனிங் டேபிள் வரைக்கும். அல்லேலூயா. பிள்ளை தான் வர முடியும். அப்படிதானே? ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உறவை நாம் சரி செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இளைய குமாரன் வரும்பொழுது, அப்பா கிட்ட வரும்பொழுது அவன் தாட்ஸ்ல என்னன்னா, என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்க, வேலைக்காரனா இருந்தா எனக்கு சாப்பாடு கிடைக்கும். அவன் தான் அதுதான். அல்லேலூயா. வேலைக்காரனா இருந்தா சாப்பாடு கிடைக்கும். ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், உங்க பிள்ளைன்னு சொல்வதற்கு இனி எனக்கு தகுதியே இல்லை. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் லூக்கா 15வது அதிகாரத்துல. லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 17வது வசனத்துல பாருங்க, என் தகப்பனுடைய கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. வேலைக்காரனுக்கு என்ன கிடைக்குது? பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது. நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பென்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுரை ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
அவன் சொல்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு பாத்திரன் அல்ல. இவன் எதிர்பார்த்தது என்னன்னா, கவனிங்க, நம்ம ஒரு கூலிக்கார ஒரு வேலைக்கார அப்படி நம்ம அப்பா கிட்ட வந்தோம் அப்படின்னா நம்முடைய தேவை மாத்திரம்தான் சந்திக்கப்படும். அல்லேலூயா. நமக்கு சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா பிள்ளை என்கிற உறவுல வந்தா இங்க என்ன கிடைக்கு பாருங்க. நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரம், இவன் கால்களுக்கு பாதரட்சை, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அப்போ நம்ம ஸ்தோத்திரம், ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி போய் நிக்கிறோம்? நான் கூலிக்காரனா இருந்துக்கிறேன், நான் வேலைக்காரனா நின்னுக்கிறேன் ஆண்டவரே அப்படி நம்ம தூரமா நிக்கிறோமா? இல்ல நான் உங்க பிள்ளைப்பா அப்படின்னு நம்ம போறோமா? நம்ம வேலைக்காரன் கூலிக்காரன் சொல்லி தூரமா நின்னா நமக்கு சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா நான் உங்க பிள்ளைப்பா அப்படின்ட்டு போனா நம்ம கேட்காமையே உயர்ந்த வஸ்திரங்கள், மோதிரங்கள், பாதரட்சை, கொளுத்த கன்று எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம பிள்ளையா இருந்தா அப்படின்னா நம்ம மூலியமா அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மூலியமா அநேக பேர் திருப்தியா சாப்பிடுவாங்க, திருப்தியா இருப்பார்கள், சந்தோஷமா இருப்பாங்க, மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா நம்ம கூலிக்காரன் வேலைக்காரனா நின்னோம் அப்படின்னா, தூரத்துல நின்னோம் அப்படின்னா சொல்றோம், நமக்கு வயிறு மட்டும்தான் நிறையும். அல்லேலூயா. வயிறு மட்டும்தான் நிறையும், மற்றதுக்கெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அப்படிதானே? அல்லேலூயா. இப்போ உதாரணமா ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துல வேலைக்காரங்களாம் என்ன செய்வாங்க? நல்ல வயிறார சாப்பிடுவாங்க. வேற ஏதாச்சும் கிடைக்குமா? நீங்க உள்ள வேலைக்காரங்க, வா நல்ல நல்ல பெரிய ஒரு கோட் வாங்கிட்டு வந்து போடு அப்படின்னு சொல்லி யாராச்சும் கொடுப்பாங்களா? இப்பெல்லாம் ஒரு கோட் வாங்க போனா 8000 ரூபாய் 9000 ரூபாய். ஒரு வேலைக்காரனுக்கு கோட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 8000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களா? 300 ரூபாய்க்கான ஒரு ஷர்ட் வேணா வச்சுக்கோடா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதானே? சொல்லுங்க. அப்பா தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிற மாதிரி தன் வேலைக்காரனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மள அவர் பார்க்கிறது பிள்ளையா பார்க்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இல்ல எனக்கு வேண்டாம், நான் தூரமா நின்னுக்கிறேன், நான் ஒரு கூலிக்காரனை போல இருந்துக்கிறேன், ஒரு வேலைக்காரனை போல நின்னுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தூரமா நிக்கிறோம். ஆனா அப்பா சொல்றாரு, இல்லடா, நீ என் பிள்ளை, என் சில்ல பிள்ளை, நான் உனக்காக நிறைய ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறேன். நீ என் பிள்ளையா என்கிட்ட வந்தா நீ இதெல்லாம் நீ சுதந்திரத்து கொள்ளலாம். நீ என்னை விட்டு தூரமா இருக்கிற, என்னை விட்டு விலகி நிற்கிற, அதனால்தான் உன் வாழ்க்கையில பசி, பட்டினி, ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாமே நீ பிள்ளையா என்கிட்ட வந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில குறைவு எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது 16வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கல. அப்ப அவனுக்கு தேவை இருக்குது, அவனுக்கு ஒரு சுகம் தேவை இருக்குது, ஒரு விடுதலை தேவை இருக்குது, அவனுக்கு பணம் தேவை இருக்குது, ஒரு நல்ல ட்ரெஸ் தேவை இருக்குது, ஒரு நல்ல இருப்பிடம் தேவை இருக்குது, சாப்பாடு தேவை இருக்குது. ஆனா ஒருவனும் கொடுக்கல. ஏன்னா அங்க யாரா இருக்கிறான்? சொல்லுங்க, யாரா இருக்கிறான்? அதுக்கு முந்தின வசனத்துல வாசிச்சு பாருங்க. அந்த தேசத்து குடிகள் ஒருவனத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஒரு வேலைக்காரனா வச்சிருக்கிறாங்க. வேலைக்காரனா இருக்கிறவனுக்கு என்ன இருக்குது? சொல்லுங்க. வேலைக்காரனா இருக்கும் பொழுது தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அவனுக்கு கொடுக்கல. வேலைக்காரனா இருக்கிற வரைக்கும் நிறைய தேவை இருக்குது, ஒவ்வொட்டியா போய் கேட்டு பார்த்திருக்கிறான், ஒருத்தர் என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா பிள்ளையா வந்த உடனே அவன் கேட்காமே அப்பா எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறாரு, ஆமேஸ்வரம் கொளுத்த கன்று அடிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறாரு, நல்ல மோதிரத்தை கொடுக்கிறாரு, நல்ல பாதரட்சை கொடுக்க, எல்லாத்தையும் கேட்காமே கொடுக்கிறாரு. அவன் வேலைக்காரனா இருக்கும் பொழுது அவன் போய் ஒவ்வொருத்தியா கேட்கிறான், எனக்கு ரொம்ப பசி இருக்குது தாங்கல, எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் தாங்கல, எனக்கு கொஞ்சம் ஆமேஸ்வரம் சாப்பாடு தாங்கல, கொஞ்சம் பணம் தாங்கல, எனக்கு தங்குவது கொஞ்சம் இடம் தாங்கல, அப்படி எனக்கு ஒரு வேலை தாங்கல, எல்லாத்தையும் தேடி தேடி போய் கேட்கிறான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கல.
ஆனா அப்பா கிட்ட வரும் பொழுது, அப்பா கிட்ட தம் பிள்ளையா வரும் பொழுது, அப்பா இவனுக்கு கேட்காம இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, நல்ல மோதிரத்தை கொடுக்கிறாரு, நல்ல பாதரட்சை கொடுக்கிறாரு, நல்ல கொளுத்த கண்டு அடிச்சு கொடுக்கிறாரு. ஆமென். வீட்டுல நல்ல ஒரு ரூமா கொடுக்கிறார், நல்ல வீடை கொடுக்கிறார், எல்லாமே கொடுக்கிறாரு. வேலைக்காரனா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருவர்கிட்டயா நாம் கையேந்தி தான் நிற்கணும். ஆனா பிள்ளையாய் வந்த அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதாய் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மளை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்பா கிட்ட வரும்போது நம்ம எப்படிப்பட்ட உறவுல வருகிறோம்? ஆமென். சோதரம் நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிற ஒரு ஜெபம் என்னன்னா, நம்ம போய் முழங்கால் படிட்டு ஆமென் சோதரம், ஆண்டவரே தெய்வமே, அதுவல்ல. அவர் எதிர்பார்க்குது, நீ அப்பான்னு என்னை கூப்பிடு, நீ என்னை அப்பான்னு கூப்பிடுற. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நான் உன்னை பிள்ளையா பார்க்கிறேன். ஆமென் சோதரம். ஆமென். பிள்ளைங்க போய் அப்பாட்ட போயிட்டு தெய்வமே ஆண்டவனே அப்படின்னு சொன்னா அப்பா என்ன சொல்லுவாரு? டேய் அப்பான்னு கூப்பிடுறா, நான் உன் அப்பன்டா, அப்படித்தானே சொல்லுவாங்க. சோ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஆமென் சோதரம், அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பரலோகம் சொல்லுகிறது, அவர் ஆமென் ஆமென் அவரின் நேசகுமாரன், அவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்ற வார்த்தை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? ஆமென் சோதரம். பிதாவாகிய தேவன் சொன்னாரு, ஆமென், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறார். அப்போ பரலோகம் சொல்லிருச்சு, ஆமென் சோதரம், இவர் என்னுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி பரலோகம் சொல்லிருச்சு. அல்லேலூயா. ஆனால் ஆமென் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஜெப நாட்கள்ல அல்லது ஆண்டவர் கூட அவர் ஜெபிக்கிற விதங்களை பாருங்களேன். மத்தேயு 6:9 பாருங்க. 6:9 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தெய்வமேன்னு சொல்லல, ஆண்டவரேன்னு சொல்லல, கடவுளேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கள் பிதாவே, என் அப்பாவே, பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற என் அப்பாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதே 11:25 பாருங்களேன். மத்தேயு 11:25 வாசிங்க. அடுத்த வசனம் பாருங்க. ஆம் பிதாவே. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆமென் ஜெபிக்க போகும்போதெல்லாம் அப்பா அப்படின்னு தான் போறாரு. அல்லேலூயா. பிதாவே என்று போறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா அவருக்கு புரிஞ்சி, அவர் என்னைய பிள்ளையா பார்க்கும் பொழுது நான் அவர் அப்பாவா பார்க்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னைய பிள்ளையா பார்க்கும் பொழுது நான் அவர் அப்பாவா பார்க்கணும். ஆமென். அவர் என்ன பிள்ளையா பார்க்கும் பொழுது நான் அவரா அடுத்தவரா அல்லது ஆண்டவரா கடவுளா பார்த்து அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா இயேசு தன் உறவை சரியா வைத்துக் கொண்டார். ஆமென். அவர் ஜெபிக்க போகும்போதெல்லாம் பிதாவே, அப்பா, அப்பா, இந்த வார்த்தை தான் அவர் அதிகமா பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 26:39 பாருங்க. அங்கேயும் அவர் போய் ஆமென் மரிப்பதற்கு முன்பதாக ஆமென் 26:39 அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, அவர் சொல்றாரு, என் பிதாவே, என் அப்பா. அல்லேலூயா. அவர்கிட்ட அப்பான்னு போயிட்டாலே போதும், அவர் மனம் முறியிருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 26:42 பாருங்க, 2ஆம் தரம் போய் அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுதும் என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய. அல்லேலூயா. மார்க்கு 14:36 அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். அங்கேயும் அப்பா தான் சொல்றாரு. லூக்கா 10:21 பாத்தீங்கன்னா இயேசு ஆவிலே களி கொண்டு பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரேங்கிறாரு. ஆமென். அப்போ எல்லாமே ஆமென். அவர் பிதா கிட்ட போகும்போதெல்லாம், அப்பா கிட்ட போகும்போதெல்லாம் ஒரு பிள்ளையா போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உறவை அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆமென், அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நான் உனக்கு தந்துட்டேன். ஆமென். நீ என் பிள்ளை. ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்குது, உங்களை என் பிள்ளையா நான் தத்து எடுத்துட்டேன்.
அல்லேலூயா. கவர்மெண்ட் சட்டத்தில் எல்லாத்துலையும் கையெழுத்து போட்டு உங்களை நான் தத்தெடுத்துட்டேன், தத்தெடுத்த ஆமேஸ்வரம் நீ என்னை அப்பாவா கூப்பிடணும், எங்களோட அப்பா பிள்ளைங்கிற உறவுல வரணும். அப்பாவா நீ என்னை கூப்பிடல அப்படின்னா உனக்கு என் மேல ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவா கூப்பிடல அப்படின்னா அப்போ அப்பா மேல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தம் இருக்கிற வரைக்கும் அப்பாட்ட இருந்து எல்லாமே வாங்க முடியாது. அப்பா நமக்கு செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. ஆனா அப்பா கிட்ட அந்த உறவுல நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னா அப்பா கிட்ட போயிட்டு அப்பா அப்படின்னு அந்த கூப்பிடுற அந்த வாய்ஸ்லயே அப்பா நம்மளை அரவணைக்கிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வாய்ஸ்ல அவர் தெரிஞ்சிடும், என் பிள்ளை என்கிட்ட இதுதான் எதிர்பார்த்து வந்திருக்கிறா அப்படின்னு அவர் நம்ம கேட்காமே கொடுப்பார். அல்லேலூயா. இளையகுமாரன் தூரமா வரும் பொழுது அவன் போயிட்டு அப்பா எனக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்கல, அப்பா எனக்கு நல்ல வஸ்திரம் தாங்கன்னு கேட்கல, அப்பா எனக்கு நல்ல கோல்டு தாங்கன்னு கேட்கல, அப்பா எனக்கு நல்ல பாதரட்சி தாங்கன்னு கேட்கல. அவன் வரும் பொழுது அப்பா போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு அவன் சொல்ற வார்த்தை, அந்த பேசுற அந்த வாய்ஸை வச்சு அப்பா அவனை பார்த்தே என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா இவனுக்கு என்ன தேவைங்கிறது எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? வாசிங்க, அதுக்கு முந்தின வசனத்துல வாசிங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் 18ஆம் வசனத்துல, நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரன்ல ஒருத்தனை என்னை வச்சுக்கோங்க. அப்ப வேலைக்காரன்ல ஒருத்தனா வச்சுக்கோங்க அப்படின்னா அப்பா கிட்ட வரும்போது என்ன சொல்லிக்கணும்? எஜமானனே சொல்லியிருக்கணும். அப்படித்தானே? ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், அங்க போயிட்டு முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வேற எஜமானனே, ஆண்டவனை, இப்படிதான் சொல்லிக்கணும். ஆனா இவன் பாருங்களேன், அவன் அப்பா கிட்ட வந்த அப்பா கட்டி பிடிச்சனுக்கு முத்தம் கொடுத்த உடனே தகப்பனேன்ட்டான். அவ்வளவுதான், அப்பா மாறிட்டார். அல்லேலூயா. அப்பா அவனுடைய அழுக்க பார்க்கல, அவனுக்கு குறை எதுவுமே பார்க்கல. தகப்பனே அப்படின்னு அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா உடனே கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு, இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை ரெடி பண்ணி, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, இவனுக்கு மோதிரத்தை கொண்டு வாங்க, இவனுக்கு பாதரட்சியை கொண்டு வாங்க, இவனுக்கு நல்ல கொளுத்த கன்று அடிங்கன்ட்டாரு. ஸ்தோத்திரம். இவன் எப்படி சொன்னான்னு தெரியல, நான் அப்பான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு இவன் கேட்காமையே இவனுக்கானவைகள் எல்லாத்தையும் அவர் செஞ்சார். அல்லேலூயா. இந்த 17ஆவது நாள் அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அந்த உறவை எதிர்பார்க்கிறார். நான் உன்னை பிள்ளையா பார்க்கிறேன், நான் உன்னை பிள்ளையா நேசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ என்கிட்ட அப்பாவா வா, என்னை ஒரு எஜமானனா நீ பார்க்காத, என்னை ஒரு ஆண்டவனா பார்க்காத, என்னை ஒரு கடவுளா பார்க்காத. ஸ்தோத்திரம். நான் உன் அப்பா, நீ அப்பாவா பார்த்து என்கிட்ட அப்பாவா நீ ஸ்தோத்திரம் பிள்ளையா என்கிட்ட வா, உனக்கானவை என்ன கேட்காம நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அப்பா கிட்ட வரும்பொழுது நாம் கேட்காதவைகள் எல்லாம் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் நம்ம வசனத்துல வாசிச்சோம், ஸ்தோத்திரம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி அப்படின்னா அப்பான்னு கூப்பிடுகிற அந்த உரிமையை அந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிதா சொன்னார் என் நேசகுமாரன்னு சொன்னாரு. இப்ப அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு. அதனால தான் நம்மளை பார்த்து அவர் சொல்றாரு, என் நேசகுமாரத்தையே, என் நேசகுமாரனே அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படுவதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. ஸ்தோத்திரம். நீ ஒரு வேலைக்காரனா நீ என் வீட்டுக்கு வரல, என் சமூகத்துக்கு வரல. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அடிமையா என் சமூகத்துக்கு நீ வரல. நீ என் பிள்ளையா என் சமூகத்துக்கு வந்திருக்கிற, என் வீட்டுக்கு வந்திருக்கிற. ஸ்தோத்திரம். அவர் அதுதான் சொல்றாரு, நீ என் பிள்ளை, நீ என் ஸ்தோத்திரம், என் மகா, என் செல்ல மகா. நீ என் சமூகத்துக்கு வந்தது ஒரு வேலைக்காரனா வரல, ஒரு அடிமையா வரல, என் பிள்ளைய வந்திருக்கிற. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைய நம்ம வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைய நம்ம அவர்கிட்ட பேச போறோம். ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம இருக்கிற இடங்கள்ல அப்படியே முழங்கால் படிட்டு, அப்படி இல்லைன்னா எளிமை நின்று, அல்லனா எப்படியோ நீங்க தான் இன்னைக்கு அவர்கிட்ட பேச போறீங்க. நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்பா,
ஆமே, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்பா. அந்த வார்த்தையை நீங்க சொல்லி பேசி பாருங்க. அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. ஆமே, ஸ்தோத்திரம். ஆமீன். அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. ஆமீன். அப்பான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி ஆமே அந்த உறவை ஸ்ட்ராங் ஆக்குங்க. இன்னைக்கு அதை அவர் ரொம்ப விரும்புறாரு. எஸ்லா, அந்த உறவை அவர் ரொம்ப விரும்புறாரு. ஆமீன். ஆமே, ஸ்தோத்திரம். நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அப்பா, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்பா. நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்பா. நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்பா. ஆமே, அவர்கிட்ட நீங்க பேசுங்க. நீ யாரையும் பார்க்க வேண்டாம். ஆமே, சுற்றி இருக்கிற யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஆமே, ஸ்தோத்திரம். நான் உங்கள் பிள்ளை. மனசு விட்டு பேசுங்க. அப்பா பிள்ளைங்கிற உறவுல பேசுங்க. அடுத்தாலும் நீங்கள் பேச வேண்டாம். ஆமே, கடவுளை பார்க்க வேண்டாம். ஆண்டவரை பிள்ளைங்கிற உறவுல பேசி பாருங்களேன். ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து போக வைத்தது அந்த சர்ப்பம். ஆதாம் ஏவாள் எல்லாத்தையும் இழந்து போனாங்க. பாவத்துல வாழ ஆரம்பிச்சாங்க, வேதனைப்பட ஆரம்பிச்சாங்க, பிரயாசப்பட்டு பலன் இல்ல. பாவம் பெருகினது, சந்ததி சந்ததியா பெருகினது. ஆனா அப்பா ஆமே, ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவையில ஆமே, ஸ்தோத்திரம், நமக்கான மீட்பர், நம்ம இழந்து போன மீட்பர், ரட்சிப்பர், ஆசீர்வாதத்தை, ஆமே, ஸ்தோத்திரம், ஜீவனை, ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஜீவனை அவர் சிலுவையில நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். அப்பான் அவர்கிட்ட வரும் பொழுது அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது, பிதாவே உம்முடைய கரத்தில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த அப்பா தான் அமேஸ்வரோ நமக்கானவைகளை ஆயத்தமாக்கி வைத்துக் கொண்டு நம்மளை அழைக்கிறார்.